கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வாலிபர்களாக இணைந்து ஆண்டவரை துதித்து நாம் மகிமைப்படுத்தும் பொறையார் TELC பெத்லேகம் திருச்சபையின் வாலிபர்களாக கடவுளை துதிக்க கிருபை செய்ததற்காகவும் நம் பேராயருக்கும் யூத் போர்ட் இயக்குனருக்கும் சபை ஆயருக்கும் திருச்சபை மக்களுக்கும் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். முதலாவதாக ஆரம்ப ஜெபம். மிஸ்டர் ஜென் அகஸ்டின் ராஜ். ஜெபம். நீற்றமிடாமற அன்பின் ஆண்டவரே, இசப்பா, இதோ இந்த வேலையிலே இளைஞர்களாக உம்மை கூடி துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, இந்த காணொலி மூலியமாக குருசேகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களும் இம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, இந்த குருசேகர் மட்டும் இல்லாமல் அனைத்து குருசேகர் இளைஞர்கள் அனைவரும் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, இந்த வேலையிலே உமக்கு பயந்து உமது பாடுகளை நாங்கள் நினைத்து உமக்கு பயந்து உமது வழியில் நடக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, நீ அநேக வேதனைகள் பட்டிருக்கிறார் ஆண்டவரே. எங்களுக்காக, எங்களது பாவங்களுக்காக நீங்கள் அடிகள் பட்டு சிலுவையில் திரு ஆண்டவரே, அதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, இந்த வேளையிலே நாங்கள் உமக்கு பயந்து உமது வழியில் நடக்க வேண்டும் ஆண்டவரே. அதே போல் இந்த இருக்கிற உலகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களும் உமக்கு பயந்து நடக்க வேண்டும் ஆண்டவரே. இசப்பா, இந்த நிகழ்வை நாங்கள் காண முடியாமல் அநேக பேருக்கு உமது புகழை நாங்கள் பரப்ப வேண்டும் ஆண்டவரே. அதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, தொடக்கத்திலிருந்து முடிவரை எங்கள் கூட இருந்து எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துமாய் கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆரம்ப பாடல் விந்தை கிறிஸ்தேசு ராஜா. வேத வாசிப்பு. மிஸ் பிரசன்னா ஜீவகனி. இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 17 தொடங்கி 19 முடிய. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலைப்பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும்
ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். இறை செய்தி மிஸ் ஜோஸ்பின். கர்த்தருடைய நிதான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய உபவாச நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னவென்றால் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாயிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய வாழ்வையில் செய்த நன்மைகள் ஏராளம். நம்ம வாழ்க்கையில் செஞ்ச அதிசயங்கள், அற்புதங்கள், அதை எதையுமே விவரிக்க முடியாது. அதை நம்ம எதுக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா, எவ்வளவோ பாடுகளோடு, கண்ணீர்களோடு, அவமானங்களோடு சிலுவையில் அவர் வெற்றி சிறந்திருக்காரு. அதனால் அவர் செய்த பாடுகள் எப்போதுமே அதை விவரிக்க முடியாததாக இருக்குது. முதலாவது எடுத்துக்கொள்ளப்பட்ட கருத்து என்னவென்றால், கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. அதாவது சிலுவை பற்றின உபதேசத்தை கேட்டாலே நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா தேவனுடைய பலன் நம்ம இடத்துல இருக்கிறது இல்லை. காரணம் என்னவா? கெட்டு போகிறவர்களாகவே நம்ம இருக்கிறோம். நம்ம ஏன் கெட்டு போகிறோம் அப்படின்னா, பாவத்துக்குள்ளாக மூழ்கி செய்த பாவத்தையே திரும்ப திரும்ப செய்கிறோம். அதனால தான் சிலுவை பற்றின உபதேசத்தை கேட்டாலே நம்ம கெட்டு போகிறவர்களாக இருக்கிறோம். இதை தான் வேத பகுதி இப்படியா சொல்கிறது: தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சிலுவை பற்றிய உபதேசம் யாருக்கு பைத்தியமாக இருக்கிறது அப்படின்ட்டு பார்த்தோன்னா, பாவத்திலிருந்து மனம் திரும்பாமலே இருப்பவர்களுக்கு சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியமாக இருக்குதாம். நாம் பாவத்தை விட வேணும் அப்படின்னா பிதாவோடு கூட ஐக்கியம் ஆகிறதுக்காக, அவரோட பழகுவதற்காக, அவரோடு உறவாடுவதற்காக. இன்றைய காலகட்டங்களை நம்ம பார்த்தோன்னா, நான் தான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், ஞானமாக இருக்கிறேன், திறமையாக இருக்கிறேன், நான் யாருக்கு பயப்படணும் அப்படிங்கிற காரியம் நிறைய நம்ம யோசிப்போம். இதுதான் நம்ம முதலாவது செய்கிற பாவமே. இதுதான் செய்யக்கூடாது என்பதற்காக ஆவியானவர் நம்மள்கிட்ட பேசுகிறாரு. இதற்காக தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்த நோக்கம் என்னன்னா, பிதாவோடு கூட உறவாடணும், அவரோடு பேசணும், அவரோடு ஐக்கியமாகணும். இதை தான் முற்பிதாக்களும் செஞ்சுட்டு வந்தாங்க. தேவனோடு நம்ம உறவாடுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியமுமே பாவம் தான். இதனால தான் ஏசப்பா சொல்கிறாரு, சிலுவை நண்டையில் வருவதற்கு கூவி அழைச்சிட்டு இருக்காரு. இதனால தான் சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாரு. சிலுவை அண்டையில் வருபவர்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா கழுவி சுத்தமாக்குறாரு, பரிசுத்தமாக்குறாரு. இதனால தான் சிலுவை அண்டையில் வாங்க அப்படின்ட்டு இயேசு கூவி அழைக்கிறாரு. இப்போதைக்கு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா பாவங்கள் அதிகமாயிட்டே தான் இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையை நோக்கி நம்ம போகிறோம்னாலே நம்ம ஏதோ ஒரு பாவத்தில் மூழ்கி இருக்கோம் அப்படின்னு தானே அர்த்தம். இதனால தான் இயேசு சொல்கிறாரு, பாவத்தை விட்டு விடுங்கள் அப்படின்ட்டு. இவர்களுக்காக சிலுவையில் இயேசு நம்மளுக்காகவே நமது பாவங்களை மன்னிக்க சிலுவையில் அறையிறாரு. இன்றைக்கு நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தோன்னா பாவங்கள் அதிகமாக செஞ்சிட்ருக்கோம். தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக போகிறோம் அப்படின்னாலே பாவம் அதிகமாக செஞ்சிட்ருக்கோம் தானே அர்த்தம். அது நம்ம பெற்றோருக்கும் தெரியாது, பிள்ளைங்களுக்குமே தெரியாது. அப்படியாப்பட்ட பாவத்தை செஞ்சு தான் நம்ம தனிமைக்குள்ளாக போகிறோம். பாவத்தோடு யார் வாழ்கிறார்களோ அவங்க மனம் மாற மாட்டாங்க. இவங்களுக்கு தான் சிலுவை பற்றின உபதேசம் பைத்தியமாக மாறுகிறது. இதில் தேவனுடைய ரட்சிப்பை நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சிலுவை பற்றின உபதேசம் யாருக்குன்னா, பாவத்தை விட்டு விலகாதவர்கள், சிலுவை நண்டையில் வராதவர்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்காதவர்களுக்கு தான் சிலுவை பற்றின உபதேசம் பைத்தியமாக இருக்கிறதா. இன்றைக்கு மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா மேலோட்டமாகவே பரிசுத்தவான்கள் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு சிலுவை பற்றின உபதேசம் எப்படி இருக்கிறது என்றால் தேவனுடைய பலனாக இருக்கிறது. அதை தான் வேதவசனம் எப்படி சொல்கிறதுனா, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதே தேவனுடைய சுத்த கிருபை, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். இதை நம்ம எப்போ ஏற்றுக்கொள்கிறோம், எப்போ கடைபிடிப்போம் அப்படின்னா, சிலுவை நண்டையில் வரும்போது தான் நம்ம இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஃபஸ்ட்டு சிலுவைனா இப்போ நம்மளுக்கு என்னன்னா, நமக்காக, நமது பாடுகளுக்காக, நமது பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தார். இதுக்கு தான் நம்முடைய பிதாவானவர் அவருடைய சொந்த குமாரனையே, நேசகுமாரனையே இந்த பூலோகத்திற்கு அனுப்பி நமது பாவங்களை மன்னிக்க, நம்மளை ரட்சிக்க பல பாடுகளை அனுபவித்தார். பிதாவோட சித்தம் என்னன்னா, நம்ம பிதாவோடு கூட உறவாடணும், பிதாவோடு கூட பழகணும் அப்படிங்கிறது தான். அநேக சூழ்நிலைகளை தேவனுடைய ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளாமலே இருக்கோம். ஏன்னா பாவத்தை விட்டு விலகாமலே பாவத்திலே மூழ்கி இருக்கிறோம். அவங்க சிலுவையில் அண்டையிலே வரமாட்டாங்க. இதுதான் வேதவசனம் இப்படியா சொல்றது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அதாவது அவர் தாமே அப்படின்னா இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பாவங்களை
அவருடைய சிலுவையில் சரீரத்திலே சுமந்தார். நம்முடைய பாவங்களை சரீரமாகவே அவர் சுரந்தார். நிறைய காரியங்களை பார்க்குறோம். ஆணிகளால் அடிக்கப்பட்டு, முள்மூடி சூட்டப்பட்டு, சாட்டையால் அவமானங்களும் அக்கிரமங்களையும் வாங்கி நமது பாவங்களுக்காக அவர் தமது ஜீவனையே கொடுத்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய சரீரத்தை சிலுவையிலே சுமந்தார். அவர் பாவமே செய்யவில்லை, குற்றம் சாட்டப்படவில்லை அப்படின்னே நம்மளுக்கு வேத பகுதி இருக்குது. நம்முடைய மீறுதலுக்காக, அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவை சுமந்தார். நமது பாவத்துக்காக செத்து நீதிக்கு பிழைத்தவர்களாய், நாம் பாவ குற்றங்களை அறிக்கை செய்து விட்டு விடுபவர்களாய் இந்த நேரத்தில் நம்மை தாழ்த்தி சிலுவையில் அண்டையில் ஒப்பு கொடுப்போம். ஆமீன். முடிவு ஜெபம் மிஸ்டர் ஜேம்ஸ் பிரபாகரன். ஜபம். மேற்று மாறாத பரம தகப்பனே, மை துதிக்கின்ற ஆண்டு வேசப்பா தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டு வேசப்பா எங்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்து ஆண்டு வேசப்பா ஆரம்பம் முதல் மூடி வரைக்கும் நீர் கூடவே இருந்து இந்த நிகழ்ச்சியை நல்ல நிறைவாக நடத்தி கொடுத்ததுக்காக கொடான நன்றி ஆண்டு வேசவே தகப்பனே. இந்த நிலையிலும் ஆண்டு வேசப்பா உமது கிருபையினால் ஆண்டு வேசப்பா நீர் முழு ப்ரோக்ராமையும் ஆண்டு வேசப்பா உமது துதிக்க செய்ததற்காக கொடான நன்றி ஆண்டு வேசப்பா தகப்பனே. அஜாதிராஜனே, இந்த நேரத்திலும் ஆண்டு வேசப்பா என் தேசத்தையும் கரங்களில் ஒப்புவிக்கின்ற ஆண்டு வேசப்பா என் தேசம் முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு ஆயர்களுக்கும் பேராயர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் மிஷனரிமார்களுக்கும் நீ சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டு வேசப்பா நீர் அவர்களை வழிநடத்தி கொள்ளும் ஆண்டு வேசப்பா தகப்பனே. அப்பா தகப்பனே, என் தேசத்தில் ஆண்டு வேசப்பா பஞ்சம், பட்டினி, கொள்ளை நோய், பேரழிவுகளிலிருந்தும் இயற்கை சீற்றத்தினால் நடக்க இருக்கின்ற அழிவுகளிலிருந்தும் நீர் எங்களை மீட்டெடுத்து ஆண்டு வேசப்பா உமது கிருபையினால் உமது கரங்களில் ஏந்தி காத்து வழிநடத்த வேண்டும் ஆண்டு வேசப்பா. உமது வல்லமுள்ள கிருபையினாலும் உமது வல்லமுள்ள ஆவினாலும் எங்களை நிரப்பி வழிநடத்தி கொள்ளும் ஆண்டு வேசப்பா தகப்பனே. முக்கியமாக என் சபையை உமது கரங்கள் ஒப்புவிக்கின்ற ஆண்டு வேசப்பா. அந்த திருசபையில் ஆண்டு வேசப்பா உமது தூய கரம் இறங்கட்டும் ஆண்டு வேசப்பா. இந்த சபையை எடுத்துக்கொண்டிருக்கின்ற சபை குருகளையும் கரங்கள் ஒப்புவிக்கின்ற ஆண்டு வேசப்பா தகப்பனே. சபை குருக்கு ஆண்டு வேசப்பா நல்ல ஒரு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டு வேசப்பா ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டு வேசப்பா நாங்கள் அனைவரும் உமது பக்கம் மனம் திரும்ப நிற்கிறவை பாராட்ட வேண்டும் ஆண்டு வேசப்பா தகப்பனே. இந்த சபையில் இருக்கின்ற மற்ற சபையில் இருக்கின்ற இளைஞர் இயக்கங்களையும் கரங்கள் ஒப்புவிக்கின்ற ஆண்டு வேசப்பா. இளைஞர் இயக்கங்கள் மத்தியில் ஆண்டு வேசப்பா உமது கிருபையினால் நீ சொன்னது போல ஆண்டு வேசப்பா உமது வருகையின் பொழுது ஆண்டு வேசப்பா உமது வல்லமுள்ள ஆவியை நிரப்புவீர் என்று சொன்னது போலும் ஆண்டு வேசப்பா வாலிபர் மத்தியிலும் சொப்பனம் காணுவார்கள் என்று சொன்ன வாக்கின்படியும் ஆண்டு வேசவே தகப்பனே. என் சபையிலும் ஆண்டு வேசப்பா மற்ற சபையிலும் இருக்கிற இளைஞர்கள் மேல் நீ ஆவியை ஊற்றி ஆண்டு வேசப்பா நீர் அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் அனைவரும் மது கிருபைக்கென்று வழிநடத்த கிருபை பாராட்ட வேண்டும் ஆண்டு வேசப்பா தகப்பனே. மிக சிறப்பாக ஊழியங்களை நாங்கள் எடுத்து செய்ய நீ கிருபை பாராட்ட வேண்டும் ஆண்டு வேசப்பா. இலங்கை இறக்கம் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெற நீ கிருபை பாராட்டும் ஆண்டு வேசப்பா. மற்ற காரியங்களையும் கரங்கள் ஒப்புவிக்கின்ற ஆண்டு வேசப்பா. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கரங்கள் ஒப்புவித்து ஜெபிக்கின்ற ஆண்டு வேசப்பா. அவர்களை நீ எழுத்து பாரும் ஆங்காங்கே படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களையும் கரங்கள் ஒப்புவிக்கின்றேன். நீ எடுத்துக்கொண்டு அனைவரையும் நீ வழிநடத்தும் ஆண்டவரே. எல்லாம் அல்ல பிதாவாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் சுவாமி, ஆமேன். முடிவு பாடல் வாதையுற்ற மீட்பரே.